வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கம்பெனி பார்க்க போகிறோம்னா sansui 21 inch ஸ்லிம் மாடல். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணி பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணியாச்சு, 1 டைம் வந்துருச்சு. அதே மாதிரி டியூனுக்கு போகிற 5 வோல்ட்டும் வந்துச்சு, ஸ்டாண்ட் ரிலீஸ் ஆச்சு. பிக்சர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் வந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வோல்ட் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்ஓடிலேருந்து பாசிட்டிவ் வோல்ட்டு நெகட்டிவ் வோல்ட்டு 2 வரும். வெர்டிக்கல் ஐசிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் செக்ஷன் வர சப்ளைக்கு வர டயோடெலாம் மெல்ட் ஆகி எரிஞ்சிருச்சு. பாருங்கள், வெர்டிக்கல் செக்ஷன் வர டயோடெலாம் மெல்ட்டாக எரிஞ்சதுனால வெர்டிக்கல் லைன் வருது. அதே மாதிரி வெர்டிக்கல் ஐசி பார்த்தீங்கன்னா 78141 போட்டிருக்காங்க. வெர்டிக்கல் ஐசி ஷார்ட் ஆனதா இந்த வெர்டிக்கல் டயோடு மெல்ட் ஆகி பர்ன் ஆகும். இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் இல்லாமல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கல் செக்ஷனுக்கு வர பவர் சப்ளையில் பாசிட்டிவ் டயோடு ப்ளஸ் நெகட்டிவ் டயோடு ரெண்டையும் கம்பல்சரி செட்டாக மாற்றிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒன்று பர்னாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டையும் செட்டாக மாற்றுங்க. அதே மாதிரி வெர்டிக்கல் கெப்பாசிட்டர், பாசிட்டிவ் கெப்பாசிட்டர், நெகட்டிவ் கெப்பாசிட்டர் ரெண்டையும் செட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஓடியிலேருந்து 1 ohms ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் ஒன்று மட்டும் பர்ன் ஆகிருக்கும், ஒன்று பர்ன் ஆகாமல் இருக்கும். கம்பல்சரி ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி வெர்டிக்கல் ஐசி பார்த்தீங்கன்னா 78141. இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த நம்பரும் போட முடியாது, 78141 தான் போட்டாகணும். இதுலேயே 78040 ஐசி போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு 9302 இந்த மாதிரி வெர்டிக்கல் ஐசி ஈக்குவலன்ட் போடலாம். ஆனால் இதில் 78141 போட்டிருக்கனால அதே ஐசி தான் போட்டாகணும், 78141. இந்த வெர்டிக்கல் ஐசி ஷார்ட் ஆனால் தான் இந்த டயோடும் ரெசிஸ்டன்ஸும் மெல்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணதில் வெர்டிக்கல் ஐசி ஷார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டயோடு ரெசிஸ்டன்ஸ்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கெப்பாசிட்டர் ஒன்று 150 போட்டிருப்பாங்க, அதையும் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 1 ohms ரெசிஸ்டன்ஸு, அதே மாதிரி 2 டயோடு, 2 கெப்பாசிட்டரு, இந்த இடத்துல ஒன்று 3 கெப்பாசிட்டரு, ஒரு வெர்டிக்கல் ஐசி. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் இல்லாமல் பிக்சர் தெளிவாக வரும். மறுபடியும் ரீகம்ப்ளைண்ட் வராது. இந்த டயோடு பார்த்தீங்கன்னா அதில் என்ன டயோடு போடலான்னு பார்த்தீங்கன்னா RGP10 டயோடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஆம்பியர் தாங்கும், சீக்கிரம் போகாது. கெப்பாசிட்டர் அதில் என்ன வேல்யூ போட்டுருக்கானோ அதே போட்டுக்கலாம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 470/50 போட்டிருக்காங்க, 470/50 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் 150 கெப்பாசிட்டரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க முதல்ல இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு, 150 கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி வெர்டிக்கல் சப்ளைக்கு வர 2 ரெசிஸ்டன்ஸு, 2 டயோடு, 2 470/50 கெப்பாசிட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இன்னொன்று கவனிக்கணும் என்ன வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 ஜீனர் கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ் வோல்ட்டுக்கு ஒரு ஜீனர், நெகட்டிவ் வோல்ட்டுக்கு ஒரு ஜீனர் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஜீனரையும் ஒன்றா ரிமூவ் பண்ணி விடுங்க. இல்லையா அதே வேல்யூ கிடச்சுன்னா வாங்கி போட்டு மாற்றி விட்ருங்க. நான் அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 ஜீனரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேர்ஸ் எல்லாம் புதுசு போட்டுவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டயோடு, 2 ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் 470/50 கெப்பாசிட்டர்,
அதே மாதிரி வெர்டிகல் ஐசி பக்கம் 150 ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அது எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ டிவி ஆன் பண்ணி வெர்டிகல் வோல்ட்டு பவர் சப்ளை வோல்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி பவர் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஃபஸ்ட்டு 110 வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். 55 வோல்ட் வருது. இப்போ டிவி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகிடுச்சு. 110 வோல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி வெர்டிகல் வோல்ட்டு, நெகட்டிவ் வோல்ட்டு 14 வோல்ட்டும், பாசிட்டிவ் வோல்ட்டு 15 வோல்ட்டும் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபுல்லாக வந்துருச்சு. டிவி ரெடி ஆகிடுச்சு. ஏன் இது ஃபுல் செட்டாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் இருக்காது. சப்போஸ் ஒரு ரெசன்ஸ் எரிஞ்சிருக்கு, ஒரு ரெசன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று மட்டும் மாற்றினீங்கன்னா, பக்கத்தில் இருக்க அந்த நல்லா இருக்கிற ரெசன்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகி வீக்காக இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வராது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.